சமீபத்தில் ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டேன். கேரளாவில் ஒரு 1.5 வயசு குழந்தை பெத்த தாயே கொன்று இருக்கா. அவளாம் தாயின்ற வார்த்தைக்கே ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு பெண்மணி அவ. கிட்டத்தட்ட துடிச்சு சாவடிச்சிருக்காங்க அந்த குழந்தைய. 2 கையும் முறித்து அதுக்கும் ஒரு கட்டு போட்டிருக்காங்க. கட்டு போட்டு ஒரு நடிப்பு மாரி நடிச்சிருக்கானுங்க. அவளாம் ஒரு பொம்பளையிலே சேர்த்திக்க கிடையாது. அவளெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதால் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை கிடையாது. அவள் சரியான சைக்கோவோட 1ஆம் நம்பர் சைக்கோ. அவள் கள்ளக்காதலை கூட சேர்ந்துக்கிட்டு இந்த குழந்தையை கொண்டு இருக்கா. கிட்டத்தட்ட அந்த குழந்தையுடைய உடம்புல 40 இடத்துல வெட்டு காயங்கள் இருக்குது. அது குழந்தைங்க. ஒன்று அதுமாரி வெட்டினா நீ எப்படி இருப்ப? அதே சமயம் சிகரெட்டால் ஒரு 4-5 இடத்துல சுட்டிருக்காங்க. இந்த லைட் இருக்குது பாருங்கள், இந்த லைட்டால் கால் பாதத்தில் சூடு வச்சுருக்காங்க. இந்த குழந்தை மூஞ்ச பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை இருக்கும். குழந்தை இல்லாமல் யார் வீடுமே இருக்காது. அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குன்னு பாருங்கள். இதே குழந்தை இல்லாமல் நிறைய குடும்பம் கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தா கூட உன் காம பசிக்கு அந்த குழந்தைய எவ்வளோ துரோகம் பண்ணி கொண்ட நீ சொல்ல பார்ப்போம். அந்த குழந்தைய நீ வேறு யார்கிட்டயே கொடுத்துருந்தாலும் அந்த குழந்தைய ராஜா மாரி வளர்த்துருப்பாங்க. குழந்தை இல்லாத எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்தமாரி மிருக ஜென்மலாம் இருக்கிறதால தான் இன்னும் ஆண்டவன் நிறைய கஷ்டங்களை இந்தியாவுக்குள்ளே கொடுத்துட்ருக்காங்க. கேரளா இறைவன் வாழ்கிற பூமின்னு சொல்லுவாங்க. அங்கேயும் இதுமாரி தருதலெலாம் நிறைய இருக்குன்ற போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுக்கப்புறம் இதுமாரி சம்பவம் நடக்கக்கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா, அனாதை ஆசிரமில் எடுமை விடுங்க. இல்லை குழந்தைல யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்து விட்டுருங்க. சாவடிக்காதீங்க ப்ளீஸ்.